மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்ன கண்ணுங்களா, இப்போ நம்ம முதல் பருவத்தில் உள்ள அனைத்து பாடங்களையும் நம்ம அறிந்து கொண்டோமா இல்லையா? இப்போ அதை அப்படி விட்டுலாமா கண்ணே? தேர்வு வைத்தால் நாம் தயாராக இருக்கணுமா இல்லையா? அப்போ நம்ம கற்றறிந்த பாடங்களை எல்லாம் திருப்புதல் செய்து கற்றுக்கொண்டதை நினைவு கூர்ந்து பார்க்கலாம். சரிங்களா? வாங்க ஒவ்வொரு பகுதியாக பார்க்கலாம். 5ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் திருப்புதல் புத்தக பயிற்சி வினாக்கள். இயல் 1 உள்ள தமிழின் இனிமை, அறிவா பண்பா, கவிதை பட்டிமன்றம், என்ன சத்தம், மரபு சொற்கள், இதுபோல் இயல் 1 உள்ள பாடப்பகுதிகளின் பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். சொல் பொருள் பார்க்கணும். தமிழின் இனிமை பாடலில் உள்ள சொல் பொருள். கனி அப்படின்னு என்ன கண்ணு? பொருள் கூறுக. இதுக்கு ரெண்டுமே சமமான பொருள் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ கனினா பழம், பா லா இம், பழம், கனி பழம். இரண்டாவது நனி, மிகுதி, மி கு தி, மிகுதி, நனி மிகுதி. கலை, கலைன்னு என்ன கண்ணு? சொல் பொருள். கா ரு இம் பு, கரும்பு, கலை கரும்பு. நல்கிய, இதுக்கு என்ன பொருள்? வழங்கிய, வா ல இங் கி ய, வழங்கிய, நல்கிய வழங்கிய. பார்க்கண்ணு, கனினா பழம், பாலாயும் பழம், கனி பழம், நனி மிகுதி, கலை கரும்பு, நல்கிய வழங்கிய. அதுக்கு அடுத்தது பார்க்கண்ணு, ஆ பகுதியில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. முதல் வினா, கலை இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள். இங்கே 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்களே இலக்கணம், அதில் நம்ம சரியானதை எடுத்து எழுதணும். அப்போ அதுக்கு கலை இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள் எது? கரும்பு. கா ரு இம் பு, கரும்பு. கலை இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள் கா ரு இம் பு, கரும்பு. இரண்டாவது வினா, கனி இடை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அதே போல் இங்கே பாருங்கள் 4 பதில்கள் கொடுத்துருக்காங்களா, அதில் நம்ம சரியான பதில் எடுத்தணும். அப்போ கனி இடை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எப்படி எழுதலாம் அப்படின்னா, கனி கனி கூட்டல் இடை. கனி இடை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனி கூட்டல் இடை. மூன்றாவது வினா பார்க்கணும், பனி கூட்டல் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பாருங்கள் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்களா இல்லையா கண்ணே? இல்லைங்க, சரியான ஆன்சரை எடுத்து எழுதணும். அப்போ அதில் எது சரியான ஆன்சர்னா ஆ பனிமலர். அந்த கூட்டல் குறி எடுத்துகிட்டு எழுதணும், அப்படியே எழுதணும். பா நீ மா லா இர், பனிமலர். பனி கூட்டல் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பனிமலர். அடுத்தது பார்க்கணும், ஆ போல் கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி 2 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. முதல் வினா பாருங்கள், ஆ கலை இடை இச்சொல்லை எப்படிங்கன்னு பிரித்து எழுதணும் பாருங்கள். கலை கலை கூட்டல் இடை. கலை இடை என்ன பிரித்து எழுதணும்? கலை கலை கூட்டல், கூட்டல் போடுறதுக்கப்புறம் இந்த ஈக்கு அப்புறம் என்ன எழுதணும்? இந்த ஈ கூட்டல் ஈ தான் ஈயா மாறுதல் இல்லையா கண்ணு? அப்போ அதுபோல் உயிர் எழுத்தோட ஈ போடணும். கலை கூட்டல் இடை. கலை இடை எப்படி பிரித்து எழுதலாம்? கலை கூட்டல் இடை. அடுத்த வினா, ஆ பாருங்கள், எண்ணுயிர். இது எப்படி பிரித்து எழுதலாம்? எண் ஒரு பகுதி எடுத்துக்கலாம். அப்போ அந்த நுயிர்னு எழுதுவோம் இல்லை, அப்போ அந்த உயிர் எழுத்துல இதில் இருக்கிற ஓ போடணும். அப்போ எண் கூட்டல் உயிர். எண்ணுயிர் எப்படி பிரித்து எழுதலாம்? எண் கூட்டல் உயிர். எண் கூட்டல் உயிர். அடுத்து பாருங்கள், இ பாருங்கள், பெட்டியில் உள்ள சொற்களை பொருத்தி மகிழ்க. இப்போ இந்த பாக்ஸில் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்களா கண்ணே? அதை நம்ம இந்த வினாக்களுக்கு சரியாக ஆன்சர் எடுத்து பொருத்தணும், அதான் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், முதல் வினா, பால். பால் இதிலிருந்து எனக்கு கிடைக்குது எது? பசு. அப்போ அந்த பசு தான் சரியான பதில் எடுத்து எழுதணும். பால் பசு. இரண்டாவது வினா, சாறு. சாறு எதிலிருந்து கிடைக்குது? கரும்பு, வெல்லம், தென்னை. இப்போ இந்த 3ல் எது சாறு கிடைக்குது? கரும்பு. இப்போ இரண்டாவது வினாவுக்கான பதில் எது? கரும்பு. சாறு கரும்பு. மூன்றாவது வினா, இளநீர். இளநீர் கண்ணு நம்ம எதிலிருந்து கண்ணு கிடைக்குது? தென்னை. அப்போ இளநீர் தென்னை. தேயின்னை தென்னை. இளநீர் தென்னை. பாகு. பாகு எதிலிருந்து கிடைக்குது? வெல்லம். பாகு வெல்லம். பாருங்கள், முதல் வினா பால் பசு.
இரண்டாவது வினா சாறு கரும்பு. மூன்றாவது வினா இளநீர் தென்னை. நான்காவது வினா பாகு வெல்லம். இதை தொடர்ந்து இங்கே பார்க்கணே சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. முதல் வினா நற்றமிழ் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இப்போ இந்த நற்றமிழ் எப்படிக்கண்ணே பிரித்து எழுதலாம்? இங்கே 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்களா இல்லைக்கண்ணே? அப்போ அந்த 4 ஆன்சரில் பாருங்கள் ஈ தான் சரியான பதில். இப்போ நன்மை கூட்டல் தமிழ் அதை நம்ம எடுத்து எழுதணும். நான் இன்மை நன்மை கூட்டல் தமிழ் 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 நன்மை கூட்டல் தமிழ். நற்றமிழை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் தமிழ். இரண்டாவது வினா உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல். முதல்ல நீங்கள் வினாவை தான் சரியாக படிக்கணும். அப்போ இதில் உலகங்கிறது குறிக்காத சொல்ல தான் கேட்குறாங்க. வானம் அண்டம் ஜெகம் அகிலம். இப்போ இதில் எதுக்குன்னு சரியான பதில் வானம். உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல் வானம். அடுத்தது மூன்றாவது என்ன பாருங்கள் அறிவு கூட்டல் ஆயுதம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதிலே பாருங்கள் 4 பதில்கள் கொடுத்துருக்காங்களா? அப்போ இதில் ஆ தான் சரியான பதில். அறிவாயுதம். ஆ ரி வா யு த இம் அறிவாயுதம். அறிவு கூட்டல் ஆயுதம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவாயுதம். அடுத்ததாக 4வது வினா பாருங்க புகழ் இச்சொல்லின் எதிர்ச்சொல். நீங்கள் இதை ஈஸியாக சொல்லிடலாம். புகழ்னா இகழ். ஈகாயில் இகழ். புகழ் இச்சொல்லின் எதிர்ச்சொல் இகழ். இங்கே பாருங்கள் 4 பதில்கள் கொடுத்துருக்காங்க. அதில் நீ இகழ் எங்கே இருக்கோ அதை எடுத்து எழுதணும். அடுத்தது 5வது வினா வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல். இங்கே பாருங்கள் இந்த வினாவை தான் நீங்கள் சரியாக படிக்கணும். இப்போ வெளிச்சம் சொல்லை குறிக்காத சொல்லுங்க பாருங்கள் ஒளி தெளிவு விளக்கு இருள். இப்போ இதில் எது சரியான பதில்னா இருள். வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல் இருள். ஈருயில் இருள். பாருங்கள் நற்றமிழ் சொல்லை பிரித்து கிடைப்பது நன்மை கூட்டல் தமிழ். உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல் வானம். அறிவு கூட்டல் ஆயுதம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவாயுதம். புகழ் இச்சொல்லின் எதிர்ச்சொல் இகழ். வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல் இருள். அடுத்து பாருங்கள் ஆ பகுதியில் கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. முதல் வினா செந்தமிழ். இது எப்படின்னு பிரித்து எழுதலாம்? செம்மை கூட்டல் தமிழ். சேயிம்மை செம்மை கூட்டல் தமிழ். இரண்டாவது வினா கவி அரங்கம். இது எப்படி பிரிச்சதெல்லாம்? கவி கூட்டல் அரங்கம். கவி அரங்கம் எப்படி பிரிச்சதெல்லாம்? கவி கூட்டல் அரங்கம். இதனை தொடர்ந்து அடுத்த பகுதி பார்க்கலாம் பாருங்க. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. முதல் வினா பாருங்க நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்லுவது. இதில் பாருங்கள் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்களா கண்ணு? இதில் எது சரியான பதில்? மரபு தான் சரியான பதில். மரபு மரபு. நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறு நாமும் சொல்லுவது மரபு மரபு மரபு. இரண்டாவது வினா யானை டேஸ். யானைக்கண்ணு என்ன பண்ணும்? கத்தும் பிளிரும் கூவும் அலரும். யானை என்ன பண்ணும்? பிளிரும். யானை பிளிரும். பிளிருயும் பிளிரும். யானை பிளிரும். மூன்றாவது வினா ஆந்தை அலரும் என்பது. பாந்தை எழுப்புற சத்தம் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன மரபுன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒளி மரபு. வினை மரபு. இளமை பெயர் மரபு. இருப்பிட பெயர் மரபு. இதில் எது சரியான பதில்? ஒளி மரபு. ஒளி மரபு ஒளி மரபு. ஆந்தை அலரும் என்பது ஒளி மரபு. ஆந்தை அலரும் என்பது ஒளி மரபு. நான்காவது வினா புலியின் இளமை பெயர் டேஸ். பாருங்கள் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்களா? புலிப்பரல் புலிக்குட்டி புலிக்கன்று புலிப்பிள்ளை. இப்போ புலியின் இளமை பெயர் என்ன கண்ணு? நீங்கள் ஏற்கனவே படித்து தான் இருக்கிறீங்க. புலிப்பரல். புலியின் இளமை பெயர் புலிப்பரல். புலி இப்பாராயில் புலிப்பரல். புலி இப்பாராயில் புலிப்பரல். புலியின் இளமை பெயர் புலிப்பரல். ஐந்தாவது நான் பூ பறித்தால் என்பது டேஸ். இப்போ அது வினை மரபு பெயர் மரபு ஒளி மரபு இளமை பெயர் மரபு. இப்போ இதுக்கு சரியான பதில் பூ பறித்தால் என்பது வினை மரபு. வினை மரபு வினை மரபு. பூ பறித்தால் என்பது வினை மரபு. அடுத்து பாருங்கன்னா பகுதியில் ஒளி மரபுகளை பொறுத்துக. இப்போ இங்கே இருக்கிற அனிமலும் சரி பறவையும் சரி விலங்கும் சரி என்ன சத்தம் எழுப்போம் அதனையும் கரெக்டாக எடுத்து பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் முதல் வினா சிங்கம்.
இந்த சைடு பாருங்கள் கூவும் அலப்பும் முழங்கும் கீச்சிடும் அகவும் கொடுத்துருக்காங்க பதில். இப்போ சிங்கம் என்ன கண்ணு பண்ணோம்? முழங்கும். அதை எடுத்து நீங்கள் எழுதணும். சிங்கம் முழங்கும். மூலா இங்கூயும் முழங்கும். சிங்கம் முழங்கும். அடுத்தது இரண்டாவது அணில். அணில் என்ன கண்ணு பண்ணோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கீச்சிடும். அணில் கீச்சிடும். கீச்சிடும் கீச்சிடும். கீச்சிடும் எங்கே இருக்கோ அதை நீங்கள் எடுத்து எழுதணும். அடுத்தது மயில். மயில் என்ன கண்ணு பண்ணோம்? கத்துமா? இல்லை பாரு. மயில் ஆகாவும். ஆகாவும் பாருங்கள் இங்கேருந்து வரைக்கும் இருக்குது எடுத்து எழுதணும். மயில் ஆகாவும். ஆகாவோயும் ஆகாவும். மயில் ஆகாவும். குயில் என்ன கண்ணு பண்ணோம்? உங்களுக்கு ஈஸியாக தெரிந்தானே. குயில் கூவும். குயில் கூவும். கூவோயும் கூவும். குயில் கூவும். 5 குரங்கு அலப்பும். அலப்பும் இங்கே இருக்கோ அந்த சரியான பதிலை நீங்கள் கரெக்டாக எடுத்து அதுக்கு நேரம் எழுதணும். சரிங்களா? குரங்கு அலப்பும். ஆலாயும் பூயும் அலப்பும். குரங்கு அலப்பும். பாருங்கள் சிங்கம் முழங்கும். அணில் கீச்சிடும். மயில் அகவும். குயில் கூவும். குரங்கு அலப்பும். அடுத்தது பகுதியில் பாருங்கள் உயிரினங்களின் படங்களுக்குரிய ஒளிமரபை வட்டமிடுக. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயிரினங்களின் படங்களுக்குரிய ஒளிமரபை வட்டமிட சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் முதல் வினா மயில். அந்த மயில் என்ன பண்ணோம்? அகவும். அதுதான் அவங்க வட்டமிட சொல்லியிருக்காங்க. இங்கே 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கூவும் அகவும் பிளிரும் கத்தும். இப்போ இதில் சரியான பதில் எது? அகவும். மயில் அகவும். ஆகாவோயும் அகவும். அடுத்து இரண்டாவது வினா கிளி. கிளி என்ன பண்ணோம்? அலப்பும் பேசும் கூவும் கீச்சிடும். கிளி பேசும். பேசுயும் பேசும். மூன்றாவது வினா குரங்கு அகவும் கீச்சிடும் சீரும் அலப்பும். இதில் சரியான பதில் எது? அலப்பும். குரங்கு அலப்பும். அடுத்தது நான்காவது வினா ஆடு பேசும் கத்தும் பிளிரும் கூவும். பாடு என்ன பண்ணோம்? கத்தும். ஆடு கத்தும். குயில் என்ன பண்ணோம்? குயில் அலப்பும் பிளிரும் அகவும் கூவும். குயில் கூவும். ஆறாவது வினா பாருங்க யானை கத்தும் கர்ஜிக்கும் உருமும் பிளிரும். பிளிரும். யானை பிளிரும். இப்போ இந்த படத்தை கொடுத்துருக்காங்கன்னா இது என்ன சத்தம் போடுங்கிறத நீங்கள் இப்படி இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள் மயில் அகவும் கிளி பேசும் குரங்கு அலப்பும் ஆடு கத்தும் குயில் கூவும் யானை பிளிரும். அங்கே ஒளிமரபுகளை பொறுத்துகன்னு சொன்னாங்க. அடுத்தது பகுதியில் வினை மரபுகளை பொறுத்துக. வினைன்னு என்னக்குன்னா ஒரு செயல். அந்த செயல் எடுத்தவங்க ஒவ்வொருத்தரும் என்ன செயலை செய்கிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள் என்ன வினா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நீர் பறித்தால் எய்தான் குடித்தான் தின்றான் உண்டான். இப்போ இதுக்கு சரியான வினைமரபு எதோ எடுத்து நம்ம பொருத்தணும். இப்போ நீர் என்னக்குன்னு குடித்தான். நம்ம தண்ணீர் குடிக்கிறோன்னு சொல்கிறோம்ல அதானது நீர் குடித்தான். அதை எடுத்து இங்கே ரைட் பண்ணிக்கோங்க. நீர் குடித்தான். குடித்தாயின் குடித்தான். நீர் குடித்தான். முறுக்கு. இரண்டாவது என்ன பார்க்கணும்? முறுக்குன்னு என்ன? முறுக்கு வச்சு என்ன பண்ணுவாங்க? தின்றான். முறுக்கு தின்றான். அதை எடுத்து நம்ம என்ன எழுதணும்? அதுக்கு நேராக பதிலே எழுதணும். தீன்றாயின் தின்றான். முறுக்கு தின்றான். மூன்றாவது வினா உணவு. உண்டான். எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? அதை எடுத்து நம்ம எங்கே எழுதணும்? உணவுக்கு நேராக எழுதணும். உண்டான். உணவு. இண்டாயின் உண்டான். உணவு உண்டான். நான்காவது வினா அம்பு. அம்பு என்ன பண்ணுவாங்க? எய்தான். அம்பு இங்கே இருக்குது பாருங்கள். அதை எடுத்து எய்தான். அம்புக்கு நேராக எழுதணும். அம்பு எய்தான். பூ பறித்தால். பூ பறித்தால். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ஒன்றா இருக்குல்ல அதான் லாஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர். பறித்தால். பறித்தாயில் பறித்தால். பூ பறித்தால். பாருங்க நீர் குடித்தான். முறுக்கு தின்றான். உணவு உண்டான். அம்பு எய்தான். பூ பறித்தால். அதனைத் தொடர்ந்து பகுதியில் பாருங்கன்னா ஒளிமரபு சொற்களை எழுதுக. இப்போங்க படம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விலங்குகளின் உயிரினங்களின் படங்களை கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணும் அப்படிங்கிறத எழுத சொல்லியிருக்காங்க. ஒளிமரபு என்ன சத்தம் போடும் அப்படிங்கிறது. முதல்ல என்ன பாருங்கள், இங்கே பூனை கொடுத்துருக்காங்க. பூனை என்ன பண்ணும்? சீரும். பூனை சீரும். பூனை பூனை சீருயும் சீரும். பூனை சீரும். இரண்டாவது வினா எலி கொடுத்துருக்காங்க. எலி என்ன பண்ணும்? கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடும். அதான் எலி கீச்சிடும். எலி எலி கீச்சிடும்.
இம் கீச்சிடும், எலி கீச்சிடும். மூன்றாவது பாருங்கள், என்ன படம் கொடுத்துருக்காங்க? சேவல் கொடுத்துருக்காங்க. சேவல் கூவும், சேவாயில் சேவல், கூவும் சேவல் கூவும், கூவும் கூவும், சேவல் கூவும். நான்காவது பாருங்கள், காகம் கொடுத்துருக்காங்க. காகம் கரையும், காகாயும் காகம், காரையும் கரையும், காகம் கரையும். ஐந்தாவது, நாய் பிக்சர் கொடுத்துருக்காங்களே, நாய் குரைக்கும், நாய் கூயும் குரைக்கும், நாய் குரைக்கும். ஆறாவது பாருங்கள், வண்டு கொடுத்துருக்காங்க. வண்டு முரலும், வாயிண்டு வண்டு, முரலும் முரலும், வண்டு முரலும். இதில் ஒலிமரபு என்ன பண்ணால், பூனை சீரும், எலி கீச்சிடும், சேவல் கூவும், காகம் கரையும், நாய் குரைக்கும், வண்டு முரலும். இது தொடர்ந்து பார்க்கணும். வினாவிடை பார்க்கலாம். அந்த முதல் இயல் ஒன்றில் உள்ள வினாவிடைகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் பாருங்கள். முதல் வினா, பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார்? பாரதிதாசன் அந்த முதல் பாடல் படித்தோமா இல்லையா, அதில் எதெல்லாம் இனியன என்று கூறினாரே சொல்லுங்க பார்க்கலாம். கனி, கரும்பு, பால், பாகு, தேன் இவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார். பாருங்கள், பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார்? கனி, கரும்பு கரும்பு, பாயில் பால், பாகு தேன். பாருங்க, கனி, கரும்பு, பால், பாகு, தேன் இவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார். முதல் வினாவுக்கு ஆன்சர் பார்த்துட்டிங்களா கண்ணே? இரண்டாவது வினா பாருங்கள், பாரதிதாசன் எதனை என்னுயிர் என்று கூறுகிறார்? பாரதிதாசன் தமிழை என்னுயிர் என்று கூறுகிறார். பாரதிதாசன் தமிழை என்னுயிர் என்று கூறுகிறார். பாரதிதாசன் எதனை என்னுயிர் என்று கூறுகிறார்? பாரதிதாசன் தமிழை என்னுயிர் என்று கூறுகிறார். அடுத்து மூன்றாவது வினா, உயிர் காக்கும் நெல்லிக்கனியை யார் யாருக்கு கொடுத்தார்? உயிர் காக்கும் நெல்லிக்கனியை அதியமான் ஔவைக்கு கொடுத்தார். உயிர் காக்கும் நெல்லிக்கனியை அதியமான் ஔவைக்கு கொடுத்தார். உயிர் காக்கும் நெல்லிக்கனியை யார் யாருக்கு கொடுத்தார்? உயிர் காக்கும் நெல்லிக்கனியை அதியமான் ஔவைக்கு கொடுத்தார். உயிர் காக்கும் நெல்லிக்கனியை அதியமான் ஔவைக்கு கொடுத்தார். நான்காவது வினா பார்க்கண்ணே, ஐம்பொறிகளை குறிப்பிடுக. ஐம்பொறி என்னென்ன கண்ணே? கண், காது, மூக்கு, வாய், மெய் ஆகியனவாகும். ஐம்பொறிகள் என்னென்னது? கண், காது, மூக்கு, வாய், மெய் ஆகியனவாகும். ஐம்பொறிகள் என்னென்ன கண்ணே? கண், காது, மூக்கு, வாய், மெய் ஆகியனவாகும். ஐந்தாவது வினா, ஒலிமரபிற்கு 4 எடுத்துக்காட்டுகள் தருக. குயில் கூவும், யானை பிளிரும், ஆடு கத்தும், குரங்கு அலப்பும். ஒலிமரபிற்கு 4 எடுத்துக்காட்டுகள் என்னென்ன கண்ணு? குயில் கூவும், யானை பிளிரும், ஆடு கத்தும், குரங்கு அலப்பும். அடுத்து பாருங்கள், தமிழின் இனிமே மனப்பாட செய்யல்கண்ணு, அதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தமிழின் இனிமே பாருங்க. கனியிட ஏறிய சுளையும், முற்றல் களையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும், காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும், நனிப்பசு பொலியும் பாலும், தென்னை நல்கிய குளிரிட நீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். பாரதிதாசன். பாருங்கள், நான் ஒரு முறை படிக்கிறேன். தமிழின் இனிமை. கனியிட ஏறிய சுளையும், முற்றல் களையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும், காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும், நனிப்பசு பொலியும் பாலும், தென்னை நல்கிய குளிரில நீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். பாரதிதாசன். இப்போ இயல் 1 உள்ள புத்தக பயிற்சி வினாக்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து பார்த்தோமாக்கண்ணே. நீங்கள் ஒரு முறை படித்து எழுதி பாருங்கள். இதை தொடர்ந்து இயல் 2 பார்க்கலாம்.